இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் பயங்கரமான பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. இவர் என்ன சொல்லுவாரு, கண்ணதாசன் தான் பெரிய கவிஞர் பண்ணுவாரு. கவிஞர் கண்ணதாசன் அவர்களை போல ஒரு கவிஞன் உலகத்தில் கிடையவே கிடையாது. அவர் என்ன சொல்லுவாரு, விஸ்வநாதன் தான் பெரிய இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லுவாரு. உலகத்தின் சிறந்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் என்பதை தவிர யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இந்த பிரச்சனை போய்கிட்டே தான் இருந்துச்சு. பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே மாறி இப்ப இசையா மொழியா அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. பேட்டியெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க பப்ளிக்ல, இசை பெரிய விஷயமா மொழி பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. மியூசிக் தான் ஃபர்ஸ்ட், மொழி தான் வரும், அப்புறம் தான் இசை வரும். மொழிக்கு அப்புறமா தான் மியூசிக் வருது. என்ன பொறுத்த இசை தான் பெருசு. இசை இருந்தா நம்ம மொழிக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஐ ஃபீல் தட் வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அட் த சேம் டைம் மியூசிக்கும் இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே சேர்ந்து இருந்தாதான் ஒரு பாட்டுங்கிறது நல்லா இருக்கும். என்ன கேட்டா நான் இசை தாங்க சொல்லுவேன். ஏன்னா இசை தான் முதல்ல உருவாச்சு, அதுக்கப்புறம் தான் மொழி உருவாச்சு. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? என்ன சார் கொட்டுறீங்க? கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தம் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. இசை பல பரிமாணங்கள்ல பிரிஞ்சு கிடக்கு. நடக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இசையா மொழியான்ற பிரச்சனை எல்லாம் இல்லங்க, இளையராஜாவா வைரமுத்துவா அப்படின்னு சொல்லிதான். இளையராஜா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெஜெண்ட், எல்லாத்துக்குமே தெரியும். வைரமுத்துவோட கவிதைகள் இசை இல்லாம மக்களை சேர்ந்திருக்காது. ஏன்னா பாரதியாரை விட பெரிய கவிஞர் ஒன்றும் கிடையாதுங்க வைரமுத்து, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனாலும் பாரதியார் கவிதைகள் மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும், வைரமுத்துவோட பாடல்கள் எவ்வளவு பேருக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்ன? பொதுவா இசையினாலதான் அவரோட வரிகள்லாம் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு. மேகத்தை காகிதமாக்கு, நீலவானம் பிழிந்து மையிடு, சந்திர சூரியர்களை அஞ்சல்காரர்களாக்கு. இதே மாதிரி இளையராஜா இன்னைக்கு பேசக்கூடிய ரஜினி சரஸ்வதியை விட லட்சுமி இல்ல சாமி. சாமி இப்போ ஏதோ பண்ணிக்கல, ஏதோ வரணும் பணம் வரணும்னு சொல்லி அது வருது இல்ல. சிறுமைப்படுத்தி பேசணுன்றதுக்காகவே பேசுற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்காங்க. இளையராஜா ரொம்ப ஹெட்வெயிட்டா இருக்காரு, அடமெண்டா இருக்காரு. ஆமா, இருக்கதான் செய்வாரு. அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருப்பாருன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். இளையராஜாவுக்காக எத்தனை படம் வெயிட் பண்ணிருக்கு, இளையராஜாவோட ஓப்பனிங் சாங்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. நீங்க டைட்டில் சாங் பண்ணா படம் சென்டிமெண்டா நல்லா ஓடுன்னு ஃபீல் பண்றாங்க. வைரமுத்துவா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், யார் வேணாலும் இளையராஜாவை பேசிட முடியும். அன்னைக்கு பேச முடிஞ்சா, அன்னைக்கு பேச முடியல. அன்னைக்கு பேச முடியாம வச்சிருந்ததுதான் இளையராஜாவோட ஒரு ராஜாங்க. அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. அவரு இன்னைக்கும் எத்தனையோ மியூசிக் டைரக்டர் வந்துருட்டுங்க, ஒரு வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே இளையராஜா சாங்ஸ் தேடுறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவருதான் லெஜெண்ட் தான். அவரை யாரும் ஹெட்வெயிட்டா இருக்காரு, அதான் இருக்காரு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. இளையராஜாவை கடந்து உன் வாழ்க்கையில நீ ஒரு இசையை தாண்டி போக முடியுமா? போக முடியாது. இந்த தமிழ்நாடு செய்த தவம் இளையராஜா.